வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சி வந்து உடம்பு முடியலக்கா, ஏன்க்கா வேலைக்கு போகிற, ரெஸ்ட் எடுக்கான்ற மாதிரி கேட்டாலும் அந்த பேச்சை மதிக்காமல் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு கிளம்பி வெளியில் வராங்க. அப்போ அவங்க அம்மா உட்காந்துருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் என் விஷயத்தில் நீ தலையிடாத, எனக்காக நீ எங்கேயும் போய் பேசுகிற வேலை வச்சுக்காத, நான் அவரை டைவர்ஸ் பண்ணுறதுன்னு உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறம் பாகியம் வந்து ஒரு மாதிரி கோவப்படுறாங்க. நீ இதே மாதிரி கோவப்பட்டுட்டு அங்கே இங்கே பேசுனீன்னா நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு வாயை திறக்காமல் இருக்காங்க. இவங்களும் வேலை கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரவணன் என்ன பண்ணுறாரு, அஞ்சலி வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி வந்து என்னால் தான் இவங்களை வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க, இனிமேல் அவங்க படுத்த மாட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அஞ்சலி ஏற்கனவே லவ் பண்ணோம், ஆனால் இது சூழ்நிலை வந்து எங்களை பிரிச்சிச்சு, ஆனால் நான் 2வது தடவையும் வாக்கு கொடுத்தேன், ஆனால் என்னன்னு தெரியல என் கெட்ட நேரமும் அதுவும் வந்து இப்படி ஆயிடுச்சு, அதனால் எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டு வெளியில் போக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சலி அழுகுறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு சரவணனும் அங்கே அழுகிறாரு. கதிர் தான் சமாதானமும் படுத்துறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செந்தில் என்ன பண்ணுறாரு, வீட்டில் பணத்தை எண்ணிட்டு இருக்காரு பீரோவை திறந்து. அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் வருதுன்னு வெளியில் வர பீரோவை திறந்து விட்டுட்டு அதில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. இதை வந்து மீனா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பணம் ஏது வந்ததுன்ற மாதிரி செந்திலை கேட்க அவர் வந்து சேவிங்ஸ் பணம் அப்படி இப்படின்ற மாதிரி கேட்டு அப்படியே மழுப்புறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோட முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.